15/12/2025 திங்கக்கிழமை அன்னைக்கு நான் ஐயப்ப சாமி கோயிலுக்கு போயிட்டேங்க. ஏன்னா ஏன் ஸ்லோவாக பேசுகிறேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? சும்மா தான். நான் அன்றைக்கி ஐயப்ப சாமி கோயிலுக்கு போயிட்டேங்க. எதுக்காக சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப வருஷமாக ஒரு வேண்டுதல். என்ன வேண்டுதல்னா, எங்கள் அப்பா வந்து கல்யாண புதுசில் வேண்டிக்கிட்டாராம். என்ன வேண்டிக்கிட்டாராம், இந்த மாதிரி குழந்தை பிறந்துச்சுன்னா நல்லபடியாக பிறக்கணும், பிறக்கிற குழந்தை பையனாக இருந்தால் மணிகண்டான்னு, பொண்ணாக இருந்தால் மணிமேகலன்னு பேர் இருக்குன்னு சொல்லி வேண்டிட்டு வந்திருக்கிறாரு எங்கள் டாடி. வேண்டிட்டு வரும்போது என்ன வேண்டிக்கிறாரு, பிறக்கிற குழந்தைய ஒரு 10 வயசுக்குள்ளாடி இடுப்பில் மணி கட்டி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்திருக்கிறாரு. என்ன நேரத்தில் போய் வேண்டிட்டு வந்தாரா என்னமோ தெரியல, எனக்கோசரம் வேண்டிட்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அவரால் கோயிலுக்கு போக முடியல. நான் மட்டும்தான் 27 வருஷம் கழிச்சு இப்போ போய் கோயிலுக்கு கிளம்பியிருக்கேன். நாளைக்கு இருமுடி கட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டுறேன் திங்கக்கிழமை அன்னைக்கு. வாங்க, வெல் ஃபைன். இப்போ நம்ம என்ன வீடியோ போட போகிறோம், என்ன பேச போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான். ஐயப்பன் கோயிலுக்கு போய் தரக்கூடிய அந்த அனுபவத்தை பற்றி தான் ஒரு வீடியோ போட போகிறோம். அது சம்மந்தமாக தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? முழுக்க அது தொடர்புடைய கருத்துக்கள் மட்டும்தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இந்த விஷயம்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐயப்பன் கோயில் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசை. ரொம்ப நாளாக ஆசைனாலுமே அதுக்கு உண்டான முடி வந்து பார்த்திங்கன்னா, எந்த விதமான ஒரு வாய்ப்புகளுமே நம்மளுக்கு கிடைக்கலன்னா அவர் விடல, ஐயப்பன் கூப்பிடல. அதனால தான் வந்து பார்த்தோம்னா நம்மளால் ஐயப்பன் கோயில் கிளம்பவே முடியல. சரி, ஓகே, ஐயப்பன் கோயில் போய் வேண்டிட்டு வந்துட்டாங்க. பையன் பிறந்துருச்சு. பையன் பிறந்த உடனே மணிகண்டன் தானே பேர் இருக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, குறுக்களை யாரோ குட்டையை குழப்பியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க, மணிகண்டன் பேர் வைக்காதீங்க, ஜாதக பேர் வைங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் அப்பா வந்துட்டு சரி ஜாதக பேரே வச்சிடலாம், நம்ம ஐயப்பன் வேணும், ஐயப்பன் மன்னிச்சுக்குவாருன்னு சொல்லிட்டு ஐயப்பன் பேர் வச்சிருக்கிறாங்க. சாரி, ஜாதக பேர் வச்சிருக்கிறாங்க. வச்ச வாட்டி எனக்கு உடம்பு கெட்டு போயிடுச்சான். உடம்பு கெட்டு போன வாட்டி ரொம்ப சீரியஸாக இருக்குது. அப்புறமேட்டு தான் என்ன பண்ணிக்கிறாங்க, ஆமாம் நாம் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம்ல, ஐயப்பனுக்கு தானே வேண்டிட்டு ஐயப்பன் பேர் தானே வைக்கிறேன்னு சொல்லியிருந்தோம், நம்ம வேணா சபரின்ற பேர் வச்சிடலாம்னு சொல்லிட்டு சபரின்னு பேர் வச்சிருக்கிறாங்க எனக்கு. அப்படி தான் வந்து எனக்கு சபரிங்கிற பேர் வச்சாங்க. இதில் ஒரு என்ன ஒரு தொடர்புன்னு சொல்லி கேட்டோம்னா, என்னது வந்து பார்த்தீங்கன்னா, அது என்னுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட பர்சனல் டீட்டெயில்ஸு, அதை மட்டும் நான் சொல்லக்கூடாது. ஆனால் அதில் வந்து வேணாம், அதை பற்றி பேச வேணாம். அதில் வந்து ஒரு தொடர்பு இருக்குது. அதை நான் சொன்னேன்னா என்னுடைய பர்சனல் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலாம் நான் உளறி விடுவேன். அதனால் அதை விட்டுறலாம். ஓகேங்களா? ஓகே, அது இருக்கட்டும். நம்ம மீதி பற்றி அதை விட்டுட்டு மீதியெல்லாம் பேசிக்கலாம். இந்த மாதிரி உடம்பு மறுபடியும் சபரின்னு பேர் வச்சாட்டி மறுபடியும் உடம்பு நல்ல மாதிரியே பழைய மாதிரியே நல்லாயிருச்சான். இது ஒரு மாதிரி ஓகே, வெல் செட்டில்டு, வெல் ஃபைன், நல்லபடியாக போயிடுச்சு. இதுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொரு வருஷமும் ஐயப்பன் கோயில் போயிட்டு வரணும் ரொம்ப ஆசைப்படுவோம். காசு இருக்கும், போக முடியாது. போகணும்னு ஆசை இருக்கும், காசு இருக்காது. அப்படியே போயிட்டு இருந்திருக்குது. இதெல்லாம் தாண்டி அப்படி இப்படின்னு சொல்லி அனைத்து விதமான போராட்டங்கள், அனைத்து விதமான தடைகள்லாம் தாண்டி ஐயப்பன் இந்த வருஷம் தான் கூப்பிட்டுருக்கிறாரு. ஸோ இதுக்கோசம் தான் நம்ம இந்த வருஷம் தான் வந்து ஐயப்பன் கோயில் பார்க்குறதுக்கு கிளம்பியிருக்கிறோம். போயிட்டு ஐயப்பனை கும்பிட்டு வரலான்ட்டு. ஐயப்பன் கோயில் போனதில்லை, இதான் மொதல் வருஷம். எங்கள் அப்பா போயிட்டு கருப்பு கலர் செட்டு ஒன்று, இந்தமாரி செந்தூர் கலர் செட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மணி வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. வேறு அந்த குட்டி மணி இடுப்பில் கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த மணியை வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. கோயிலுக்கு போனாட்டி கோயிலில் போய் ஒரு இடத்துல கட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு அண்ணன் நம்ம அண்ணன் வெங்கடேஷ் அண்ணன், அவர் வந்து நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய அண்ணன். அவர் வந்து மாதேஷ் அண்ணனோட தம்பி. நீங்கள் உடனே மாதேஷ் அண்ணா யாருன்னு கேட்காத சபரி, உடனே யாருன்னு தெரியாதுன்னு கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச மாதேஷ் அண்ணாவோட தம்பி வெங்கடேஷ் அண்ணா. அவர் என்ன சொன்னார், ஐயப்பன் கோயிலில் தேங்காய் உடைக்கிற இடம் இருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே தேவசம் கம்போர்டோடைய அவங்க வந்து ஒரு கடை வச்சுருப்பாங்க. அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அரவணை பாயாசம்னு சொல்லி வச்சுருப்பாங்கன்னாங்க. நான் ஒன்று என்னது அரண்மனை பாயாசமா அப்படின்னு கேட்டேன். அரண்மனை பாயாசம் இல்லைப்பா, அரவணை பாயாசம்னு வைப்பாங்க. ஐயப்பன் கோயிலில் மலை மேலே அந்த 18 படி ஏறி போன வாட்டி அந்த இடத்துல இருக்கும், வாங்கிக்கோ. இவ்வளோ பெருசு இருக்கும், ஒரு டப்பா 100 ரூபா வரும். நாங்கள் போனோம், வாங்கிட்டு வந்தோம், சாப்பிட்டோம், தீர்ந்து போச்சு. இப்போ நீ போகிறல வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை கலர் நோட்டை கொடுத்து விட்டாரு. பச்சை கலர் நோட்டு காட்டுறேன். அவர் கொடுத்து விட்ட பச்சை கலர் நோட்டு இன்னும் அப்படியே தான் இருக்குது. டவுசரில் போட்டு அப்படியே வச்சுருக்கிறேன். அவர் ஒரு பச்சை கலர் நோட்டு கொடுத்துட்டு, சபரி நீ கோயிலுக்கு போயிட்டு வரல, நீ வாங்கிட்டு வா. இது வந்து பச்சை கலர் நோட்டு. ஓகே, இது வந்து சீமன கலர் நோட்டு, 100 நோட்டு, ப்ளூ கலர் நோட்டு. அப்புறமேட்டு ஆரஞ்சு கலர் நோட்டுனா 200 நோட்டு. எங்களை மாதிரி படிக்க தெரியாத சாதாரண பாமர மக்களுக்கு இதுதான் எங்களோட லாங்குவேஜ். நான்லாம் 12ஆவதே பெயில, எனக்கு அடிப்படையான தகவல்லாம் எதுவுமே தெரியாது. அதனால் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம். 500 நோட்டை நாங்கள் பச்சை நோட்டுன்னு சொல்லுவோம், 100 நோட்டு ப்ளூ கலர் நோட்டுன்னு சொல்லுவோம், ஆரஞ்சு கலர் நோட்டுனா 200 நோட்டு.
எங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் இதுதான். நம்மளுக்கு அந்த அளவுக்கு அடிப்படை தகவல் புரிதல் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது. நம்மளும் ஒரு சாதாரண ஆள். நம்மளுக்கு அந்த அளவுக்கு படிப்புலாம் கிடையாது. நாமளும் 12வது ஃபெயிலு தான். ஆண்டவன் ஏதோ கொஞ்சம் மூளையை கொடுத்துருக்குறான். ஆனால் படிப்பு கொடுக்கல. படிப்பு கொடுக்கல. ஏதோ ஒரு ஊருக்கு போய் இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போனோம் அப்படின்னா பஸ்ஸு பேரோட நான் எழுத்து கூட்டி தான் படிப்பேன். எழுத்து கூட்டி படிக்கிற அளவுக்கு தான் நம்மளுக்கு அந்த படிப்புங்கிறது கடவுள் கொடுத்துருக்குறாரு. உண்மையாலுமே படிக்க தெரியல. தமிழ் படிப்பேன், எழுத்து கூட்டி படிப்பேன். இங்கிலீஷ் படிப்பேன், ஏ பி சி டின்னு படிப்பேன். மித்தபடி நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய படிப்பு திறமையெல்லாம் கிடையாது. எல்லாமே அனுபவம் தான். அனுபவம் தான் இங்கே பேசுது. அனுபவம் தான் நம்மளை காப்பாற்றுது. மித்தபடி நம்மளுக்கு படிக்க தெரியும்னா எழுத்து கூட்டி தான் படிக்க தெரியுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஓகேங்களா? இட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகேங்களா? நாட் ஓன்லி ஐ வில் டாக் இன் லூஸ் டாக், ஐ வில் டாக் இன் ஆல்வேஸ் ஆல்வேஸ் தமிழா? தமிழ் இல்லை கண்ணு, ஒன்றும் இல்லைங்க. நம்ம யூடியூப் சேனலுடைய பர்சனல் மேனேஜர் ஒரு பொண்ணு வேலை செய்யுது. அந்த பொண்ணை வந்து வேலைக்கு வச்சுருக்குறோம். என் தங்கச்சி தான், வேறு யாரும் இல்லை. ஸ்கூல் படிக்குது, ஸ்கூல் 9வது படிக்குதுக்கா. 9வது படிக்குது. எங்கள் தம்பி, பெரிய தம்பி. இது எங்கள் சின்ன தம்பி. பக்கத்தில் நாங்கள் மொத்தம் ஒரு 4 பேர் இருக்கிறோம் இந்த ரூமில். நாங்கள் 4 பேர் சேர்ந்து தான் வீடியோ போட்டுட்டுருக்குறோம். அண்ணாமூஞ்சி தெரியுது. நாங்கள் மொத்தம் 4 பேர் இருக்கிறோம் வீடியோவில். நான் வீடியோ போடணும், கொஞ்சம் கம்மிட்டுருங்க. நாங்கள் மொத்தம் வந்து ஒரு 4 பேர் இருக்கிறோம் இந்த போட்டுட்டுருக்குறோம். ஓகேங்களா? நான் முன்ன சொன்ன மாதிரி அதெல்லாம் தமாஸ் தான். எனக்கு படிக்க தெரியாது அப்படி இப்படிங்கிறதெல்லாம். படிக்க தெரியாமல் சும்மா படிக்க தெரியாமல் சொன்னால் சும்மா ஒரு தமாசை சொன்னது. படிக்க தெரியல அப்படின்னா நம்ம கண்ணு தெரியாத மாதிரி தான். ஏதோ 4 எழுத்து கூட்டி படிக்க தெரிஞ்சுக்கிட்டோம். படிப்பு அப்படிங்கிறது எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். மித்தபடி நம்மளுடைய திறமையை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா போதும். அதுதான் நம்மளை எப்போவுமே காப்பாற்றும். அது இருந்துச்சுன்னா போதும். இன்னைக்கு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் வந்து பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனிக்கு என்ன பண்ணுறான், ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு போகிறான். சீஃப் மெக்கானிக் அப்படின்ற ஒரு போஸ்டிங்க்கு. படிக்க தெரியாமல் கடைசி பெஞ்சில் இருக்கிற பையன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு 1,50,000 ரூபா ராயல் என்ஃபீல்டை திறமையால் சம்பாரிச்சுட்டு புல்லட் வாங்க போகிறான். புல்லட் காப்பீடு கொடுத்துருவான். எதை செஞ்சாலும் ரொம்ப கவனமாக தான் செய்யணும். பை. ஐப்பொங்கல் போய்ட்றேன். உங்களுக்கும் சேர்த்தி கும்பிட்டு வரேன். எல்லாரும் நல்லா இருக்கலாம்.